வெல்கம் டு டெனி ஃபிலிம். ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனும் ஒரு தனி யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இப்போ. வித் ஐ எம் ஜெனி அம்லோகம். ஆமா. யா, திஸ் இஸ் டீனா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசமாச்சு 4 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் ஜெனி வந்திருக்கா ஊர்லேருந்து. ஸோ சரி அவளை வச்சு ஒரு vlog போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆக்சுவலி இன்னைக்கு நாங்கள் மூவி போகலான்னு பிளான் போட்டோம். லாஸ்ட் மினிட்ல டிக்கெட்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. நேற்று நைட்டு லிட்டரலா 2 o'clock இங்கேருந்து நாங்கள் வந்து மடிப்பாக்கம் போனோம் சித்தியோட ஹவுஸ் வார்மிங்க்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வீடியோஸ் எங்களால் கவர் பண்ண முடியலை. நாங்களாம் செம்ம டயர், ஃபுல் நைட் தூங்கலை. ½ an hour முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். சரி வந்துட்டு ஜெனி நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம், எனக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்ட்டு நாங்கள் ஒரு சின்ன பிளான் போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் தூக்கம் தள்ளுது, இருந்தாலும் நாங்கள் எனக்கு vlog எடுத்தே ஆகணும். ஆமாம். ஸோ இந்த ஸ்பெஷல் vlog வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெனிக்காக டெடிகேட் பண்ணலாம் இருக்கோம். தேங்க்யூ. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் எடுக்க முடியும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஜெனி இருக்கும் போது எடுத்தால் தான் உண்டு. ஸோ அவளோட ஒரு அவுட்டிங் போக போகிறோம். ஸோ ஜாலியாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் சாய் சுட்ட பார் கொஞ்சம் புதுசுனால கொஞ்சம் தடுமாறுவாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் சாய் சுட்ட பார் போக போகிறோம். அங்கேருந்து அப்படியே ஈஏ போக போகிறோம். ஈஏலேருந்து திருப்பி வீட்டுக்கே வந்துட போகிறோம். ஆமாம். ஆனால் என்ன பண்ணுறது, தளபதி நம்ம தளபதி சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம். ஸோ படம் கைஸ். யா சியர்ஸ். ஏன்னா எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே கெவன் கடைசியில் எல்லாரையும் கைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு ஜெனிக்கு நான் என்ன பயம். ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இன்னும் தோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆமாம், நாங்களே போட்டுறோம் few minutes later. பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் சொச்ச தூரம் இருக்கு. அவங்க கிட்ட அப்படியே நேராக போய் ரைட் எடுத்தா சாய் சுட்ட பாருன்னு சொல்லி வச்சுருக்கேன். நேராக வந்துட்டோம், ரைட் எடுத்துட்டோம். ஆனால் எத்தனை ரைட் இருக்குன்னு நான் சொல்லலை, இன்னும் ஒரு ரைட் இருக்குன்னு நினைக்கிறேன். போன உடனே சாய் சுட்ட பார் வந்துடும். நீ கேளு, இப்போ கேளு வந்துருச்சானு. தோ வந்துருச்சு. ஆமாம், கிளைமேட்டும் நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், எப்போ மழை பெய்யுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு மழை பெய்யுது. பாருங்க, ஏதோ ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு வரேன். ஓகே, இன்னும் ஒரு 500 meters தான் இருக்கு, பக்கத்தில் வந்துட்டோம். அது வேற 500 meters, இது வேற 500 meters. ஸோ இன்னும் இதான் லாஸ்ட் 500 meters. ஆமாம். ஸோ தோ வந்துட்டோம், போயிடலாம். ஆமாம், அதோ வந்துட்டோம், பரவாயில்ல. இங்கே தான் வந்துருச்சு, அவ்வளோதான். டீனா ரொம்ப ஆர்வமாக ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆர்டர் பண்ணுங்க. Tina in hungry mood. Yeah, I'm so hungry. Yeah, she's calling. Yeah, how much? 240. Almost நான் வந்துட்டேன் பக்கத்தில். Yeah. ஸோ பேசிக்காக நான் இங்கே அடிக்கடி வரதுனால நானே கேல்குலேட் பண்ணி டீனா கிட்ட இவ்வளோ தான் வரும்னு அப்ராக்ஸாக சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் 230 கிட்ட போட சொன்னேன். கேம் அரௌண்ட் 240. எப்பவுமே நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் போவோம். இந்த வாட்டி டீனாவோட ட்ரீட். ஸோ அதனால கொஞ்சம் காஸ்ட்லியாக. ஆமாம், வாய்ஸ் அவுட்ல நீங்கள் பட்ஜெட் பார்ப்பீங்க. ஆமாம், நாங்கள் கேர்ள்ஸோட வந்தோம்னா நாங்கள் பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டோம். இந்த கேர்ள்ஸ் ஸ்பான்சர் பண்ணுவாங்க பாய்ஸ். Because we are the because
just completed my training in Pakistan. So அதனால நீங்க asking me treat for so long. This is my treat for the my part is done. ஜெனி சாய் சுட்ட பார் எப்படி இருக்கு? பேர் கேட்டபடி தான் வச்சிருக்காங்க. ஓகே லுக்ஸ் லைக் பார் ரைட்? ஆனா இங்க எல்லாருமே அலோடா இருக்காங்க ஃப்ரம் எல்டர்ஸ் டு ஸ்மால் சில்ட்ரன். இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா ஃபுல் டீடைல்ஸே சொல்றேன். இப்போதைக்கு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணதே ஹெவியாக தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல்லி லோடட் பார்க்கும்போது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே Because he showed me pictures of fully loaded. It was super. Point to the like it's bringing me to second time. first time வந்து he got me like a pure coffee. Second time ஆமா. நான் வந்தப்ப கோல்ட் காஃபி ஒரே ஒரு ஜூஸ் கூட ஆர்டர் இல்லை ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும். யா ஓகே பர்ஃபெக்ட். யா ஓகே ஃபுல்லி லோடட் வந்துருச்சு. அண்ட் டீனாவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். நானும் ஸ்னாப் போடுறேன். எல்லாம் ஸ்னாப் போட்டுட்ருக்காங்க. Because எனக்கு வந்து என்னோட சீனியர் ஒருத்தர் ரொம்ப வெறுப்பேற்றாங்க. யா ஸோ இட்ஸ் பேசிக்லி கேர்ள்ஸ் திங். ஸோ கெவின் அல்டிமேட் டு த கோர். வாஸ்தவமாகவே சூப்பராக இருக்கும். இது செம்மையாக இருக்கு. இவங்க சொல்கிறது ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான். நல்லாவே இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் நல்லா இருந்துச்சு. ஹாட் காஃபி வந்துருச்சு. டீனா ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. அவள் ஃபேஸ்லேயே தெரியுது. ஓகே எப்படி இருக்கு? காரத்தில் எனக்கு டேஸ்ட் இல்லை. பட் ஆக்சுவலி இட்ஸ் குட். கம்மி மாதிரி தான் இருக்கு. சூடு ரொம்ப ஜாஸ்தி சூடு தான் ஜாஸ்தி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பட் சாக்லேட் டேஸ்ட் வருதா? பிடிச்சிருக்கா? சாக்லேட் பண்ணி டிப் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். 25க்கு வர்த்தா? சீரியஸ்லி ஒர்க் ஆக்சுவலி ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு வர்த்தா? கண்டிப்பாக சத்தியமாக ஒர்க். நான் கொஞ்சம் ஓப்பன் கமெண்ட்ஸ் கொடுத்தோம், கொஞ்சம் வல்கரா. பரவாயில்ல சொல்லுங்க கேட்போம். பட் இருந்தாலும் மேரிகோல்ட் பிஸ்கெட்டை நார்மலாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன். டேஸ்ட் மேபி எனக்கு தெரில, எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. அதனால எனக்கு உண்மையிலே மேரிகோல்ட் பிஸ்கெட்டை சாப்பிட்டா சாக்லேட் பன் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நடுவில் கட் பண்ணி இந்த சாக்லேட் பன் வந்து டீனா சாப்பிட்ருக்கா. கெவின் சாப்பிட்ருக்கியா நீ சாக்லேட் பன்னு? கெவினும் சாப்பிட்ருக்கான், நானும் சாப்பிட்ருக்கேன். ஜெனி சாப்பிட்றது கிடையாது. ஸோ அது ஜெனிக்காக தான் வாங்கினது. ஸோ நம்மளே கட் பண்ணிக்கலாம். ஓகே ஜெனி, நீ முதல்ல உன்னை எடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுப்ப. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உள்ள நியூட்ரலா இருக்கு. எப்படி இருக்கு? ஓகே இப்போ சாய் சுட்ட பார் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இங்கே ஒர்த் பையிங் தானே? இதோட நல்லா டீசெண்டாக போகணும், ஆனால் நல்லா சாப்பிடணும். நல்லா இருக்கும். கண்டிப்பா பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. Few minutes later. ஓகே இப்போ ஈஏ வந்துட்டோம். ஆமாம் ஜெனி வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் ஜெனி வந்து ஈஏக்கு. வருஷமே தெரியல. ஸோ அதனால் இப்போ நாங்கள் அப்படியே ஆம்பிளிஸ் பக்கத்துலேருந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆம்பிளிஸில் போய் நாங்கள் ஒரு சுத்தலை போட போகிறோம்.
ஆப்போசிட் ஆயிடும். இப்போ இது வந்து இங்க இருக்கிற ஃபுல் ஸ்டாக் வந்து கரண்ட் ட்ரெண்ட் ஆக்சுவலி. ஓகே. நார்மல் புதுசா டீசர் பாத்தீங்கன்னா color revealing actually, but this thing is like going crazy. I'll explain about it. See, this is called BFF dolls. In the back on this floor they'll have these clothes and everything, small handbags, home accessories and everything. So இது வந்து her name is Katie. இது வந்து நம்ம டைப் பண்ண முடியாது because இது தான் all characters in the set வருது. So this is the Katie. So இந்த இது common. You can change the reactions. Big eyes, smiley face, and this is the normal face. இப்போ நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். See, செட் ஆகலையா? See now, இதை ஹாப் பண்ற மாதிரி. You can change this also. This will go with this. Really all these are creative. My baby அழுதுகிட்டே இருக்கு. They have to put this pacifier in the milk. இதெல்லாம் வந்து latest ஆன cringe dolls இதெல்லாம். I don't know how this works, but if you want to know about these content, there's this channel நான் பார்க்குறது. It's called Riya Official. அந்த சேனல்ல வந்து லிட்டரலா she's a British girl from England. லிட்டரலா அதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவோம். அழுத்தே இருக்கும். அந்த சேனல் பாருங்க, you will get to know everything about the dolls. My favorite channel. இது ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. நாங்க சின்ன வயசுல என்ன பண்ணுவோமா, இவங்க வாங்குவாங்க, நாங்க எடுப்போம், கையை வச்சு எடுத்துப்போம், காலை வச்சு எடுத்துப்போம், முடிய தண்ணி எடுப்போம். அப்புறமா கடைசியில பாத்தீங்கன்னா அப்பப்போ ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சு நாங்கள் பொம்மையை தனியாக உட்கார வச்சிருவோம். அதெல்லாம் அப்படிதான். பிகாஸ் அறியாத வயசு புரியாத வந்து அதெல்லாம் அப்படிதான். அண்ட் கடைசியில பாத்தீங்கன்னா தலைவல இருக்க கை கால தனியா இருக்கும். பிகாஸ் we don't like bodies. ஆக்சுவலாக எனக்கும் டீனாக்கும் ரொம்ப நாளாக சோஷியல் போகணுன்னு ஆசை. அது மிஸ் ஆகிட்டே இருக்கு எல்லா வாட்டியும். நானும் 20+ அவங்க ரெண்டு பேருமே அண்டர் ஏஜ். ஆமாம், அவங்க ரெண்டு பேருமே அண்டர் ஏஜில் இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேருமே 20+ல இருக்கோம். ஹோம் சென்டர் சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு வீடு கட்டினோம்னா அதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ போய் இதில் செலக்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே பண்ணுவோம், உங்களுக்காக இன்னொரு தடவை பண்ணுவோம். ஆமாம், ஸோ இது மக்களுக்காக, பீப்புள்ஸ்க்காக நாங்கள் இதை பார்க்குறோம். எங்கேயோ போயிட்டுருக்கா. It literally, if it was like 99 or 199, I definitely would have got this. I love yellow and cats. இப்போ எங்கே போகிறீங்க டீனா? Cup section பார்க்குறோம் பா. இது ஆக்சுவலி கப் செக்ஷன் வந்து சீப்பாக இருக்கும். 99 இருக்கும். Exact same piece of Arabian history. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? என்ன பார்க்குறீங்க ஜெனி? ஹயாத்தில் இருக்குது. ரிங் லைட்டோட வரும் அந்த மிரர் ஹயாத்தில். இங்கே ஒரு ரிங் லைட் இருக்கும் ஹயாத்தில். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் என்னோட காலேஜ் ஈவெண்ட்ல தீவிரமா பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அதுல ஒரு அரை மணி நேரம் இவளே எடுத்துக்கிட்டா. சரி என்ன பண்றது, நான் ஒரு லேம்ப் வந்து 2 வீக்ஸா பாரிஸ்ல தேடிட்டு இருக்கேன், இது எங்கேயுமே கிடைக்கல. இங்க வந்து கெவின் கட்ல அது பட்டோனே என் ப்ரொஃபசர் செஃப்க்கு கால் பண்ணி, மேமுக்கு கால் பண்ணி, முக்கிய குற்றவாளி நடந்து வந்துட்டு இருக்கான் பாருங்க பின்னாடி, ஒன்றும் தெரியாத மாதிரி. இப்போ அதனால ஒரு சாம்பிள் வாங்கிட்டு நான் எங்க காலேஜ் மட்டும் பே பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதனால லேட்டு.
guys, we're back. vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், டீனா வந்து ப்ளூ லைம் குடிச்சிருக்கா, சர்பத். ஆமாம், நல்லா இருக்குங்க, புரியல என்ன பண்றது. ஓகே. ஸோ இந்த நாள் கொஞ்சம் இனிமையாக முடிஞ்சிருக்கு. ஓகே, பிஸி டீனா போயிட்டு இப்போ வந்துட்டா. ஸோ vlog இங்கோடைய முடியுது. எல்லாம் ஜூஸ் குடிச்சு எண்டிங்க்கு வந்துட்டோம். எல்லாம் வீட்டுக்கு போக போகிறோம். எல்லாமே டயர்டில் இருக்கும். கெவின் எல்லாம் தூக்கத்தில் சொக்குறான். செம்ம டயர்டில் இருக்கான் அவன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆமாம், அந்த லேம்ப் வர காலேஜ் இவென்ட் வாங்கினேன். அந்த ஈவென்ட் பத்தி டீடைல்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு தரேன். பிகாஸ் ஆமா, யூ கைஸ் ஆர் இன்வைட்டட். லைக் யா வயா யூடியூப் நேர்ல வர முடியாது. ஆமாம். நான் அதனால் எங்கள் பீப்புள்ஸ்க்கெல்லாம் நாங்கள் vlog-ல vlog-ல சொல்லிடுறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கெவின் சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், ஜெனி சொன்ன மாதிரி லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், யா, பாய். Bye bye.